45 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்மால்சின்னு ஒரு மருந்து தமிழ்நாட்டிலேயே கொடுத்த தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய ஏறத்தாழ 100 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போ அதை வந்து தடை பண்ணாங்க. அது ரைட்டுங்க, நான் தான் முட்டாளு, நான் தான் அயோக்கியன், நான் தான் கெட்டவன், நான் ஒரு தீய சக்தி, திராவிட மாடல் நடத்துகிற கேவலமான ஆட்கள், நீ தான் சனாதனத்தை இது பண்ணுறவங்க. ஓ புத்தி எங்கே போச்சு? ஓ மருந்து கண்ட்ரோலர் பார்க்கல. அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை நாங்கள் குற்றவாளிங்க, நாங்கள் டாக்டருக்கு ஜெயிலுக்கு போகணுங்க, எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டரையும் கைது பண்ணி ஆஃபீஸில் வச்சிருக்கு பண்ணிக்கலாம். இல்ல அப்படி என்ன ட்ரை பண்ண வரீங்க? டாக்டருக்கு கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. இல்ல அது டாக்டர்களுக்கு என்ன மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? ஒரு நடிகை வந்து டாக்டர் பணத்தை வச்சு பிழைக்கிறான்னு படம் எடுத்து பார்த்து சந்தோஷப்படுறீங்க. இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு நீங்க கேட்கலையா? திருப்பி அதே கேள்வி தான் கேட்கிறேன். 15 வருஷமா அவங்க ஆடிட் நடத்தல. எத்தனை 15 வருஷமா அவங்க குழந்தைங்க இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ரோட்ல வந்து எவ்வளவோ டிராபிக் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், ஆக்சிடென்ட் ஆகுது. இதுக்கு அரசாங்கத்தை படி சொல்லுவீங்களா? அதை ஓட்டுநருடைய கவனக்குறைவா, அந்த சாலைகள் சரியாக இல்லாத காரணமா, இதை பிரேக்கை ஏன் பிடிக்கவில்லை, பிரேக்கை வந்து தமிழக அரசனுடைய சதியா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நியூஸ் ஆக்கலாம். அதாவது மருந்துகளுக்கு இது தயாரிக்கும் போது அது எவ்வளவு மெட்டிகுலஸா இருக்கணும் தெரியுங்களா? அதனாலதான் இந்தியாவில் வந்து மருந்து தயாரிப்ப வேண்டான்னாங்க. சில மருந்துகள் கொடுக்கும்போது நாங்கள் டெஸ்ட் டோஸ் போடுறோம். டெஸ்ட் டோஸ் போடுறதே இப்போ வந்து ஒரு உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். டெஸ்ட் டோஸ் போடும்போது பேஷண்ட்டுக்கு சேர்த்து போடுவோம். இதுல வந்து என்னன்னாக்கா, ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் மேலே ஒரு குற்றம் இருக்குது. அதை விட பெரிய குற்றம் என்னன்னா, ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் அந்த ட்ரக்கை ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான். பேஷண்ட் பொழைச்சா கடவுள் காப்பாத்தினாரு, பேஷண்ட் செத்து போனா டாக்டர் கொண்டு விட்டாரு. அதான் எங்களுக்கு தொழில். இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல பழி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க, யார் வேணாங்க. அவங்கள பத்தி கேட்க வாய் வரலையோ உங்களுக்கு. சார் வணக்கம் சார். மத்திய பிரதேசத்துள்ள சிந்துவாரா மாவட்டத்தில் 21 குழந்தைங்க தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல் ட்ரிப்புங்கிற இருமல் மருந்தை குடிச்சு உயிரிழந்தது இப்போ சர்ச்சையாயிருக்கு. ஒரு மருத்துவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மருந்துகள்ல இந்த பிரச்சனை வர்றது எதிர்பார்க்கக்கூடியதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்மால்சின்னு ஒரு மருந்து தமிழ்நாட்டிலேயே கொடுத்த தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய ஏறத்தாழ 100 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போ அதை வந்து தடை பண்ணாங்க. தமிழ்நாட்டோட தயாரிப்பா? தமிழ்நாட்டில் தயாரிக்கல. அது எங்கிருந்த தயாரிக்கிறது? அப்போ வந்து தமிழ்நாட்டு மருந்துக்கு அப்படிலாம் கிடையாது. இதுல நாம எப்படி இன்வால்வ் ஆகிறோம்னா, இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கு. அது அந்த மருந்து தயாரிப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ட்ரக் கண்ட்ரோலர் சரியா தன்னுடைய வேலையை செய்யலைன்னு அர்த்தம். இதுல வந்து என்னன்னாக்கா, ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் மேலே ஒரு குற்றம் இருக்குது. அதை விட பெரிய குற்றம் என்னன்னா, ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் அந்த ட்ரக்கை ரெக்கமெண்ட் பண்ணது அவர் தான். பார்த்துருக்காரு, ஒன்னா நல்ல மருந்துன்னு சொல்லிட்டாரு. அதைத்தான் இன்னைக்கு மருத்துவர் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க. நீ எப்படியா கொடுத்த? நீ ட்ரக் கண்ட்ரோலர் கொடுத்த சர்டிபிகேட்டை வச்சு தானே நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா மாநில அரசில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு தான் அதை ஓகே பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு தகவல். அதனால ஒன்றிய அரசினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருத்துவத்துறை அதிகாரிகள் வந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு அது காப்பாத்துறது வேற. ஆனா ஒரு டாக்டருங்கிற முறையில மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட் நம்ம எதிர்பார்த்து தான் கொடுக்கணும். இருமல் மருந்துல வர்றதுக்கு சகஜங்க, இது ஏற்கனவே வந்திருக்கு. எந்த மருந்தா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு வந்தா கூட ஆபத்தை உண்டாக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து மருத்துவ உலகத்துல நாங்க அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்க செய்யணும். அதனாலதான் சில மருந்துகள் கொடுக்கும்போது நாங்க டெஸ்ட் டோஸ் போடுறோம். டெஸ்ட் டோஸ் போடுறதே இப்போ வந்து ஒரு உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நாங்க பண்றோம். டெஸ்ட் டோஸ் போடும்போதே பேஷண்ட்டுக்கு சேர்த்து போடுவோம். டெஸ்ட் போடும்போதே சேர்த்துருவாங்க. ஏன்னா அது அலர்ஜி ஆகுதுன்னு வச்சுங்க, டெஸ்ட் டோஸ்லயே அந்த ஷாக் வந்துடும். குறிப்பா பென்சிலின் அப்படி குத்தும் போதே அந்த ஊசி முனையில ஒட்டி இருக்குது இல்லையா, அந்த பென்சிலின் கண்ணுக்கு தெரியாத ஒரு துளி, அதாவது ஒரு அளக்கவே முடியாத அவ்வளவு சின்ன துளி, அது உள்ள நுழைஞ்ச உடனே இம்மிடியட்டா ஷாக் வந்து செத்து போடுவாங்க. நிறைய கேஸ் வந்துருக்கு. என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அம்மா, அவங்க பேரை சொல்ல விரும்பல நான். நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்க படித்த காலத்தில். டாக்டர் ஆகி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கிளினிக் வச்சுட்டாங்க. மொதல் கேஸ் வருது. அந்த கேஸுக்கு அவங்க வந்து பென்சிலின் போடுறாங்க. போட்ட உடனே பேஷண்ட் செத்துட்டாங்க.
அது எப்போ இது நான் சொல்றது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. பேஷண்ட் செத்து போயிட்டான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுமில்ல, கிளினிக்கை முடிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்துருச்சு. ப்ராக்டிஸாக பண்ணல அவங்க. கேட்டேன், ஏன் மேடம் இவ்வளோ பிரமாதமாக கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டபோது, ஃபர்ஸ்ட் கேஸ் இட்டான் போதும் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே செத்து போயிட்டான். ஆக நமக்கு ப்ராக்டிஸ் லாயக்கப்படாதுன்னு அப்பயே முடிவு எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவத்துறையில் வந்து என்ன, அதனால தான் சில இதெல்லாம் பண்ணும்போது இதில் உயிருக்கு ஆபத்து நேரம் டாக்டர் பொறுப்பில்லைன்னு கையெழுத்து வாங்கிக்குவோம். ஆனாலும் அதுக்கப்புறம் எங்களை வந்து அடிப்பாங்க. பேஷண்ட் பொழைச்சா கடவுள் காப்பாற்றினா இருப்போம், பேஷண்ட் செத்து போனால் டாக்டர் கொண்டு விட்டாருப்போம். அதான் எங்களோட தொழில். இதில் வந்து இந்த ட்ரக்கில் ஏதோ இதுவரையிலும் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வருஷமா அது உபயோகத்தில் இருந்திருக்கு. அந்த ஒரு பேட்சை மாட்டி இருக்குது. உடனே அந்த பேட்சை நம்ம வித்ரா பண்ணிட்டோம்னா ஆபத்து. அதை தான் பண்ணாங்க. அந்த பேட்ச் அந்த மருந்துகளை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட 48% டைஎத்திலின் கிளைகால், அது வந்து அந்த ஒரு நச்சுத்தன்மை உள்ள அந்த ஒரு கெமிக்கல் அதிகமா கலந்ததுனாலதான் இவ்வளவு பேரோட உயிரிழப்பு. அதுதாங்க சொல்றோம், மெஷின்ல வந்து நம்ம பண்றோங்க. அதை அந்த மெஷின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அது வந்து அதிகமா கலந்துட்டு இல்ல 0.1 தான் சார் அனுமதிக்கப்பட்ட அளவு. அதெல்லாம் ரைட்டுங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு தாங்க குற்றவாளிங்க. நாங்க டாக்டருக்கு ஜெயிலுக்கு போகணுங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டரையும் கைது ஆபீஸ்ல வச்சிருங்க, பண்ணிக்கலாம். இல்ல அப்படி நீங்க என்ன ட்ரை பண்ண வரீங்க? டாக்டருக்கு கொண்டு விட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல என்னோட தமிழ்நாட்டு அரசாங்கம் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? இது வந்து ஒரு இப்போ இந்த லைட்டை போட்டீங்க, கரண்ட் சரியா வரல, ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு நான் சொல்லலாமா? எதிர்பாராம நடக்கிறது தான் இந்த விஷயம். இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி இதை வந்து ஒரு பெருசாக்கிட்டு போறீங்க. ஒரு அதாவது மருந்துகள் இது தயாரிக்கும் போது அது எவ்வளவு மெட்டிகுலஸா இருக்கணும் தெரியுங்களா? அதனாலதான் இந்தியாவில் வந்து மருந்து தயாரிப்ப வேண்டான்னாங்க. மருந்து கம்பெனிகள் எங்க வச்சிருப்பாங்க தெரியுங்களா? எல்லாம் முக்காவாசி 75% மருந்து கம்பெனிகள் போறாம சுவிட்சர்லாண்ட்ல தான் இருக்கும். ஏன் தெரியுமா? எந்நேரமும் பனிபடர்ந்த சூழ்நிலை. அந்த பனிபடர்ந்த சூழ்நிலையில எந்த கெமிக்கல் சேஞ்சஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே வராது. அதனாலதான் மிக பிரபலமான மருந்து கம்பெனிகள் பூராமே சுவிட்சர்லாண்ட்ல தான் இருக்கும். இந்தியா அதுக்கு அவ்வளவு லாய்க்கு இல்லை. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் டெர்மினாலஜி எல்லாம் மாத்தி இந்த சூழ்நிலையில நம்ம மருந்து தயாரிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சுதான் இங்க கொண்டு வர்றாங்க. இது ஒரு பெரிய மருந்து கம்பெனி அண்ணா சாலையில இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பரபரப்பான அண்ணா சாலையில ஆனந்த் தேட்டருக்கு ஏற்றப்படி பெரிய மருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. பார்த்தா தெரியாது உங்களுக்கு, வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள இருக்குது அந்த ஃபேக்டரி. அந்த இடத்துலயே மருந்தை தயாரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி இன்னைக்கு மருந்து தானே அட்வான்ஸ் ஆகிட்டே வருதுங்க. பல மருந்துகள் இன்னைக்கு நம்ம புதுசா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது எதை ஒரு எதிர்பாராதமாக நடந்தது. அதில் வந்து நம்ம வந்து யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, நடந்துருச்சு. ஆனா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மருந்துகளை வித்ரா பண்ணிடுறோம். வித்ரா பண்ணிட்டு அந்த பேட்ச் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அந்த மருந்துகள் வந்து ஒரு பேட்ச் இருக்கும். அந்த பேட்ச்ல அந்த தப்பு நடந்துட்டு உடனே கண்டுபிடிச்சு அது மருந்து வித்ரா பண்ணுவாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி பிப்பான்சிங்கிற மருந்து, அதுல வந்து 100 தமிழ்நாட்டு குழந்தைகள் இறந்தாங்க. அந்த மருந்து உடனே வித்ரா பண்ணும். இதுல வந்து யார் மேல இப்ப குற்றம் சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசுடைய ட்ரக் கண்ட்ரோலர் என்ன பண்ணாரு, அதே மாதிரிதான் நம்முடைய ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் கடையில போய் ஒவ்வொரு மருந்தையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ரெகுலரா செக் பண்ணணும். ரெகுலரா செக் பண்ணும்போது இந்த மருந்து அந்த பேட்ச் மருந்து மிஸ் ஆயிருக்கு. அது மனிதன் தவறுவது மனித இயற்கை. அதை என்ன பண்ண முடியும்? அதை வச்சுக்கிட்டு அவங்க உன்னாலதான் இத்தனை பேர் செத்து போடாங்கன்னு சொல்றதுக்கு முடியாது. ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது வேற விஷயம். இப்போ ரோட்ல வந்து எவ்வளவோ டிராபிக் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், ஆக்சிடென்ட் ஆகுது. இதுக்கு அரசாங்கத்தை படி சொல்லுவீங்களா? கார் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போறாங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுது, பஸ் அப்படியே கவுழுது, 60 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை ஓட்டுநருடைய கவனக்குறைவா, அந்த சாலைகள் சரியாக இல்லாத காரணமா, இதை பிரேக்கை ஏன் பிடிக்கவில்லை, பிரேக்கை வந்து தமிழக அரசனுடைய சதியா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நியூஸ் ஆக்கலாம், எதை வேணாலும் நியூஸ் ஆக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மீடியாவுக்கு நிறைய மீடியா வந்துருச்சு, எதை வேணாலும் நியூஸ் ஆக்கலாம். இதுல வந்து அந்த மருந்து உடனே வித்ரா பண்ணிருக்காங்க. எந்த அடிப்படை மருத்துவ கழகம் சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ், ஒன்றிய அரசு வந்து சர்டிஃபை பண்ணி கொடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள இது நடந்துருக்கு. ஆக அந்த அதிகாரியை தான் நீங்க விசாரிக்கணும்ன்றாங்க. விசாரிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? 10 குழந்தைங்க போயிடுச்சு, அவ்வளவுதான். அது இதுல வந்து நம்ம வந்து எந்த வகையான இது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. என்னை காப்பாத்திக்கிறதுக்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் நான் கொடுக்கலாம்.
தவறு தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை தவிர்க்க முடியாத தவறு. பிளேன்ல போறாங்க, உளுந்து எடுத்து போனாங்களா இல்லையா? அகமதாபாத்ல என்ன ஆச்சு? கிளம்பும் போதே விழுந்துருச்சு. ஐயா, அது யாருடைய தவறு? கவர்மெண்ட் பழி சொல்லுவீங்களா? எல்லாம் பாக்குறாங்க. ஒரு 300 டன் எடை உள்ள ஒரு இது வந்து காத்துல மிதக்குதுங்க. அது மிதக்கிறதே பெரிய அதிசயம். அது பொத்துன்னு கீழே விழுவுறதுக்கு என்ன ஒரு ஏர் பாக்கெட்னு சொல்லலாம். பிளேன்ல போகும்போது ஏர் பாக்கெட்னாக்கா அந்த இடத்துல தேவையான அளவு காத்து இல்லைன்னாக்கா அந்த இடத்துல பிளேன் பொத்துன்னு கீழே இருக்கும். அது கீழே இறங்கி மறுபடியும் அது அடுத்த காத்து மண்டலத்தில் வந்து தப்பிச்சுக்கிச்சுன்னா இல்லைன்னா கீழே வந்து சேர்த்து பிளேனை விட்டு இறங்கும்போது என்ன தெரியுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அப்பா மறுஜென்மம் எடுத்தோம்னு சொல்றவங்களாம் இருக்கான் தெரியுமில்ல. இறங்குனா தான் உண்டு. இந்த பிளேன்ல உட்காந்துருப்பேன் நான், எனக்கெல்லாம் ரொம்ப பயம். பிளேன்ல உட்காந்துருப்பேன், அந்த கதவை சாத்தி விட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து அது அபசகுண்டு முடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. வந்து பிளேன் ஏதாவது ஆச்சுன்னா என்னென்ன பண்ணணுங்கிற பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் முதல்ல பிளேன் டேக் ஆஃப்க்கு முன்னாடி சொல்லி காட்டுவாங்க. இதை ஆக்சிஜன் இது வந்து கீழே விழுவும், அதை எடுத்து மூக்கில் எப்படி வச்சுக்கணும், அப்புறம் ஒருவேளை தண்ணியில் விழுந்துட்டோம்னாக்கா அந்த இது லைஃப் பெல்ட் எப்படி போட்டுக்கணும் எல்லாம் சொல்லி பிளேன் டேக் ஆஃப் பண்ணும்போதே பீடை பிடிச்சவளை டேக் ஆஃப் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி போய் சேருவோம் மாட்டோமான்னு அபசகுண்டு முடிச்ச மாதிரி இருக்கும். இறங்கி பிளேன் இந்த லேண்ட் ஆகி முதல்ல நினைச்சுக்கிட்டு லேண்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லை, லேண்ட் ஆன பொருள் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்ப காட்டிவிட்டாங்க. ஸோ அதனால பிளேன்ல ஏறினா இறங்கினா தான் உண்டு. அவன் கப்பல்ல போறதோட பிளேன்ல போறது ஒரு வச்சு அது பெட்டர்னு வச்சுக்கன்னா உளுந்ததில் செத்து போடும். ஒருத்த 10 பைசாவுக்கு மிஞ்ச மாட்டோம். கப்பல்ல போனோம்னா தண்ணியில உளுந்து மீனுகளெல்லாம் வந்து கடிச்சு குதறி சாப்பிட்றத விட இது பெட்டர். அந்த மாதிரிலாம் தான் நம்ம சமாளிச்சுட்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற வேகத்தில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல ஆபத்தும் கூடவே இருக்கத்தான் செய்யும். எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறோமா? சொல்லுங்க பாருங்க. இல்ல. அதனால இதெல்லாம் வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாத்திலுமே ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த மருந்து இதுல வந்து நான் இதை வந்து யாரையும் நியாயப்படுத்த விரும்பல. ட்ரக் கண்ட்ரோல்ல சரியா தன்னுடைய வேலை செய்யலைங்கிறது மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்கட்டும், 2 பேருமே சரியா ட்ரக் கண்ட்ரோல்ல சரியா வேலை செய்யலைங்கிறதா இது காரணம். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அது பார்க்கணும். இல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஜிஎம்பி சர்டிபிகேட்டையும் எம் ஷெட்யூலோட விதிகளையும் இந்த நிறுவனம் பின்பற்றல, இந்த பின்பற்றாத இந்த நிறுவனத்தை தொடர்ந்து செயல்பட அனுமதிச்சதுனாலதான் இந்த சம்பவத்துக்கு காரணங்கிறத சொல்றாங்க. சரி, அந்த நிறுவனம் வந்து எப்ப இருந்து சரி கடைபிடிக்கல? 2011 இருந்து இந்த நிறுவனத்துக்கு எத்தனை குழந்தைங்க இறந்தாங்க? இது ஒரு 21 குழந்தைங்க இப்ப இறந்துருக்காங்க. என்னைக்கு இறந்தாங்க? இப்போ போன மாசம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இறந்தாங்க? அதுக்கு முன்னாடி எந்த தகவலும் இல்ல. ஆக 2011 பேர் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. உங்க கேள்விக்கு அதான் பதில். ஒரு குற்றத்தை சொன்னீங்க, அந்த கம்பெனியை ஏன் மூடலைன்னு. 2011 இருந்து 14 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு மரணம் நடந்தது. அப்ப அந்த மருந்துலாம் ஆபத்து இல்லைன்னு அர்த்தம், அந்த கம்பெனி சரியா தானே இருந்திருக்குன்னு அர்த்தம். உடனே அனுமதித்து தவறு, ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மத்திய பிரதேசத்தோட அமைச்சர் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு அரசோட கவனக்குறைவுனாலதான் எங்க ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்க இறந்துருக்காங்க. அது ரைட்டுங்க. நான் தான் முட்டாளு, நான் தான் அயோக்கியன், நான் தான் கெட்டவன், நான் ஒரு தீய சக்தி, திராவிட மாடல் நடத்துற கேவலமான ஆட்கள். நீ தான் சனாதனத்தை இது பண்றவன். உன் புத்தி எங்க போச்சு? உன் மருந்து கண்ட்ரோலர் பார்க்கல, அவனுக்கு எங்க அறிவு போச்சு? நீ தப்பிக்கிறதுக்கு அடுத்தவனை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா? உன் புத்தி எங்க? உன் குழந்தை தானே சேர்த்துச்சு, தமிழ்நாட்டு குழந்தைய சேர்த்துச்சு. அடுத்த மேல பழைய போட்டு தப்பிக்க பாக்குறியா? உன் புத்தி எங்க போச்சு? இந்த மாதிரி சொன்ன அந்த அமைச்சர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். பின்னாலும் தவறு பண்ணிவிட்டு மருந்து ட்ரக் கண்ட்ரோல் சரியா பார்க்காம கொடுத்துருக்குறான். அப்படி இது பண்ணியிருந்தாக்க அந்த ட்ரக் நின்று இருக்கு, உன் குழந்தை பொழைச்சிருக்கும்ல. இன்னைக்கு காரணத்தை எவன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற. உன் குழந்தை சேர்த்ததுக்கு உன் ட்ரக் கண்ட்ரோலர் சரியா இல்லாத தானே காரணம். செத்தது யார்? உன் குழந்தையா, தமிழ்நாட்டு குழந்தை இல்லை. அடுத்த மேல பழிய போட்டு என்ன பிரயோஜனம்? உன் குழந்தைய காப்பாற்றுறது உனக்கு என்ன யோகிதை? அந்த யோகிதை இல்லாம அடுத்தவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேல பழிய போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க, யார் வேணாங்க. அவங்கள பத்தி கேட்க வாய் வரலையோ உங்களுக்கு? அவங்களோட எம் ஷெட்யூல்லையும் அதே மாதிரி இந்த சுகம் ஆப்லையும் அவங்களோட எந்த விதமான அப்டேட்ஸும் பண்ணல.
அதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக் பண்ணல, அதனாலயும் தான் இது நடந்திருக்கு. அவ்வளவுதான். எல்லாருமே அதான் மருத்துவக் கழகம் தான் சொல்லிக்குது. ட்ரக் கண்ட்ரோலர் என்ன பண்ணா எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து 3 ஸ்டேட்டையும் தான் சேர்த்து கேட்கறோம். அதுதான் கேள்வி. இதுல நீங்க தனிமைப்படுத்த பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மேல பழி சொல்லணும்னு பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மேல தப்பு இருக்குது. ஆனா இப்ப 2011 இருந்து அந்த மருந்து வியாபாரம் ஆகிட்டே இருந்திருக்கு. குழந்தைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, இது குடிச்சிருக்காங்க. நானே வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அந்த ஒரு பேட்ச்ல தப்பு நடந்தது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, 15 வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்க எந்த ஆடிட்டும் நடத்தல. அதனாலதான் அவங்க மெத்தனமா இருந்துட்டாங்க. இந்த குழந்தைகளோட இறப்புக்கும் அதுவும் ஒரு காரணம்ங்கிறாங்க. 15 வருஷம் ஆடிட் நடத்தினாக்கா அதைத்தாங்க சொல்றோம். 15 வருஷத்துல எப்ப நடந்தது இது? திருப்பி அதே கேள்விதான் கேட்கிறேன். 15 வருஷமா அவங்க ஆடிட் நடத்தல. எத்தனை 15 வருஷமா குழந்தைங்க இறந்துகிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க. குழந்தைங்க 15 வருஷமா ஆடிட் நடத்தல, அதனால குழந்தைங்க இறந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு காட்டுங்களேன், சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆடிட் நடத்ததுனால நடந்த என்ன விபத்து நடந்தது? 15 வருஷமும் பண்ணல சொல்லிட்டீங்க. 15 வருஷமா பார்க்கல, அயோக்கியத்தனம் விட்டாங்க. ரைட்டு. என்ன விபத்து நடந்தது? அதனால என்ன ஆபத்து வந்தது? இப்போ ஏதோ 3 மாதத்துக்கு முன்னாடி தானே வந்துருக்கு. இப்ப கண்டுபிடிக்கிறீங்க 15 வருஷமா நடத்துற. 15 வருஷமா நடத்தாதனால யாருக்கு ஒன்னும் ஒரு ஆபத்தும் இல்லையே. ஜஸ்டிஃபை பண்றேன்னு சொல்லாதீங்க. 15 வருஷமா நடத்தாது தப்பு. அதனால அதுல எதுவுமே இல்லை, அதனால எல்லாம் சும்மா இருந்திருக்கிறாங்க. தாங்க பேஷண்ட் காப்பாற்றப்பட்டு விட்டால் கடவுள் காப்பாத்திட்டாருன்னு, பேஷண்ட் செத்து போயிட்டா டாக்டர்லாம் அயோக்கியம். இதுதான் நம்ம ஊர் வழக்கம். இந்த விஜயகாந்த் படம் எடுத்து விட்டாரு ரமணா, பணத்தை வச்சு கூட பொழைப்பானுங்க டாக்டர்னார். அப்படிதான் எடுத்தார். அப்புறம் அதே டாக்டர் கிட்ட போய் படுத்தாரு. அவங்க தான் அவரை உயிரை காப்பாத்திட்டு இருந்தார். மாட்டேன்னு சொல்லிருக்கு. அந்த கதாசிரியரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சோம். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமா, எந்த பேப்பர்லயும் வரலையே அது. டைரக்டர் ஆமா, பாக்யராஜ் தலைமையில நாங்க மீட்டிங் போட்டு அவர் நான் பண்ண தப்புன்னு மன்னிப்பு கேட்டாங்க. பாக்யராஜ் தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்தது. ஆனா உண்மையிலே இது பத்தி எந்த தகவலுமே வரல. அது ஏன்னா அன்னைக்கு விஜயகாந்த் பெரிய ஆடு, நீங்க போட மாட்டீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கேவலம் உங்களுக்கு. நான் தான் சொல்றேன், திருப்பி 10வது தடவை சொல்றேன். பேஷண்ட் பொழைச்சிக்கிட்டானா தெய்வம் காப்பாத்துச்சு, செத்து போயிட்டானா டாக்டர் கொண்டான். இதுதான் நம்ம ஒரு ஆட்டிடியூடு. நாங்க என்ன பண்றது? இந்த தொழிலுக்கு வந்தது பெரிய நல்ல காலம். நான் வேற துறைக்கு போயிட்டேன். அதுலயும் எய்ட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டேன். அதுலயும் நான் முழிச்சேன். ஆபத்து இல்லாத துறையில தான் நான் இருந்தேன். பட் என் தலை எடுத்து எய்ட்ஸ்ன்னு ஒரு நோய் வந்து என் தலையில கை வச்சு, எய்ட்ஸ்ன்னு சொன்ன டயக்னோஸ் பண்றதை பத்தி வெளியில சொல்றதுக்கு கூட பயந்துக்கிட்டு நாங்க நடிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு கட்டத்துல இருந்தேன். சார், தமிழக அரசு ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். இந்த துரதிருஷ்டமான விஷயம், இதுல யார் காரணமா இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். இது நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இந்த இறந்த குழந்தைகள் வந்து 19 30 குழந்தைகள் சொல்லிட்டீங்க. அதுல சில குழந்தைகள் வந்து தவம் இருந்து பெத்த குழந்தையா இருக்கும். 10 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து பெத்த குழந்தையா கூட இருக்கும். அப்போ அவ்வளவு ஆசைப்பட்டு பெற்றிருப்பாங்க. அது போய் செத்து போச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த பெற்றோர்களா நம்ம நினைச்சு பார்க்கணும். இல்லைன்னு சொல்லல. டாக்டருக்கு அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, டாக்டர் தவறு செஞ்சா பெரிய தப்பு, மனித உயிர் போயிடும். ஆனா அதுக்கான மரியாதை எங்க டாக்டருக்கு நீங்க கொடுக்குறீங்களா? அது கிடையாது. அந்த டாக்டருங்களுக்கு என்ன மரியாதை நீங்க கொடுக்குறீங்க? ஒரு நடிகை வந்து டாக்டர் பணத்தை வச்சு பொழைக்கிறான்னு படம் எடுத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டு போயிடுது. இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு நீங்க கேட்கல யாரும். இல்ல, ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. எல்லாருமே ஒரு சிலர் வச்சுட்டு இப்ப நடிகர்கள்லாம் வந்து டாக்ஸ் கட்டிட்டாங்களா? ஒரு பத்திரிகையில விமர்சனம் எழுதினாங்க, ரமணாவை பத்தி எழுதினாங்க. எல்லாரும் கெட்டவன், நடிகர்கள்லாம் யோகியன் காட்டினார் அந்த படத்துல. ஒரு நடிகை கூட சிக்கல இந்த படத்துல. யோகியனுங்களெல்லாம் ஆமா, அந்த படத்துல என்ன தான் இதை ஜாக்கிரதையா காட்டிக்கிட்டாரு. படம் எடுக்கிறவர் ஒரு சினிமாக்காரர் தானே, அவர் எப்படி? அதெல்லாம் சொல்றேன். நீ யோகியனா இருந்தா உன்னையும் சேர்த்து காட்டி இருக்கணும். நடிகை எப்படி ஏமாத்தானங்கிறத காட்டி இருக்கணும். அதைத்தான் நாங்க சொல்றோம். அப்புறம் என் உடம்பு சரியில்லை பொறுத்த போது வந்து எங்க வந்து படுத்தாரு? சினிமா ஸ்டுடியோல போய் படுத்துக்கிட்டு இருக்காரு. என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்து படுத்தாரு? என்னத்துக்கு வெளிநாட்டுங்கிற டாக்டர் கிட்ட ஓடினாரு? அங்க இருக்கணும் அதே டாக்டர் தானே. அங்க அவனும் பணத்தை வச்சு படைக்கிறவன் தானே.
குற்றம் சாட்டுறது பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லா தொழிலையுமே நடக்கிறது தாங்க. இதில் டாக்டர்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் நிறைய அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பேஷண்ட் பொழைச்சா தெய்வம் காப்பாத்திச்சு, செத்தா டாக்டர் கொண்டு விட்டான். இதுதான் எங்களுக்கு இருக்கிற இது. நன்றி வேணாங்க, கேவலப்படுத்தாம இருந்தா போதும். ஆனால் இந்த குழந்தைகள் இறப்பில் நம்ம வந்து ட்ரக் கண்ட்ரோலர் பகுதியை வந்து சரியான முறையில் எந்த மாநிலமும், இந்த 3 மாநிலம் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்குது, மற்ற மாநிலத்தையும் பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லணும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு நன்றி.